பாட்காஸ்ட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோவிலில் தான் இருக்கேன். இந்த கோவிலை சுத்தம் செய்யக்கூடிய பணி, அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தை இங்கே இருக்கக்கூடிய குளத்தை தூர்வாருகின்ற பணியை செய்யக்கூடிய இந்த மன்றத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து அந்த பணியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தூய்மை பற்றின ஒரு விழிப்புணர்வையும் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீதி உள்ளாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் சுந்தரவள்ளி அவங்க தான் இதை துவங்கி வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே தூய்மை அப்படிங்கிற என்ன தெரியும்னா 20 ஆண்டுகளுக்கு முதல்ல தண்ணீர் எடுத்து குடித்து கொண்டிருந்த இந்த குடிநீர் ஆதாரமாக இருந்த இந்த குளம் தூர்வாராமல் இப்படியே இருக்கிறது. அந்த தூர்வாரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் கோவில் குழந்தை எவ்வளவு சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை உணர்த்து விதமாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. இந்து ஆலயம் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தை சேர்ந்த கணேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. சுத்தம் செய்யும் இந்த இறைப்பணி மன்றத்தில் நிறைய பேர் ஒன்றிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த பணிகளை பொதுவாக பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் முதற்கொண்டு வயதானவர்கள் சின்ன சின்ன குழந்தைங்க கூட பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதுவே ஒரு பெரிய ஆர்வமான ஒரு விஷயம் தான். என்றால் ஒரு கை மட்டுமே அசைத்தால் ஓசி வருவது கிடையாது. எல்லாரும் இணையும் பொழுது தான் சுத்தமும் சுகாதாரம் அப்படிங்கிறது நமக்கு நிலைத்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த இடத்துல இந்த மன்றத்தில், அதாவது இந்த இறைப்பணி மன்றத்தில் இணைந்து இந்த வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பெண்கள் முதற்கொண்டு வயதானவர்கள் எல்லாருமே இருக்காங்க. இவங்க எந்த மாதிரியான உணர்வுகளை, எப்படி இவங்களுக்கு இந்த எண்ணங்களை தூண்டப்பட்டது அப்படிங்கறத கேட்கலாம். இந்த இந்து ஆலயம் சுத்தம் செய்யும் இந்த இறைப்பணி மன்றத்துல நீங்க எப்படி இணைஞ்சீங்க? முதல்ல உங்க பெயர் என்ன? லோகநாதன். சீனிவாசன். நீங்க எப்படி இதுல இந்த மன்றத்துல இணைஞ்சு இப்படிப்பட்ட இந்த சுத்தம் பண்ணக்கூடிய பணிகள் மற்றும் இந்த குளங்கள் தூர்வாரக்கூடிய பணிகள் எல்லாம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி தான் உங்களுடைய குரூப்போட கிடைச்சது. என்னோட மனசுல அகப்பட்டது. அப்பர் காட்டின வழி, அவர் காட்டின வழியில நான் செல்கிறேன், அவர் காட்டின வழியில் போகிறேன். அவர் காட்டி கொடுத்துட்டாங்க. இந்த வழியில் நான் மற்றும் அனைத்து எல்லா நம்ம நண்பர்கள் சுற்றாதெல்லாம் தொண்டு செய்கிறாங்க. அப்பர் காட்டின வழி. நீங்கள் இந்த பணியை உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இதில் இணைஞ்சிங்க? இந்த மன்றத்துலேருந்து எப்படி உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க? பண்ணுறது ஒருத்தர் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் தான் நான் இதில் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் பெரிய பெரிய கோயிலெலாம் பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கழுக்குன்றம், அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய கோயிலெலாம் கூட பண்ணியிருக்கோம். நிறைய எங்கள் மெயினாக எங்களுக்கு விழிப்புணர்வு தான். உழவார விழிப்புணர்வு எல்லாரும் சுத்தமாக வச்சுருக்கிறதுக்காக ஒரு இந்த அந்த அந்த கோயில் அந்தந்த ஊரில் போய்ட்டு அப்படியே உழவார பண்ணி விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்துவோம். அது கையில் வாத்தியெல்லாம் வச்சு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட நாங்கள் ராமேஸ்வரத்துலாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 700 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க நல்லா செமையாக பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டைம் திருவையாறில் பண்ணோம். திருவையாறு, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, குற்றாலம் எல்லாம் பல இடங்களில், பல்வேறு இடங்களில் அப்பர் கைலாய தொண்டு செய்தோம். நாங்கள் திருவையாறில் பண்ணும்போது அப்பர் கைலாய காட்சின்னு ஒரு இது அங்கே நடந்தது. நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே போய் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி அங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அங்கே அந்த கைலாய காட்சி நடக்கும்போது நாங்கள் கொஞ்சம் நல்லா போய் அதெல்லாம் சரி பண்ணி ஈஸியாக பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அதனால் ரொம்ப பாராட்டினாங்க அங்கே இருக்கிறவங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக இந்த ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டை மட்டுமே சுத்தமாக வைக்கணும், நம்மளை மட்டும் யோசிப்பாங்கன்னா மற்றவர்களுக்காகவும் சேர்ந்து இந்த கணேசன் அவர் இந்த ஒரு மன்றத்தை ஆரம்பிக்கும். இது மூலமாக நிறைய பேர்த்த இணைச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நீங்கள் இணைஞ்சது இந்த பணியை பண்ணிகிட்ருக்கீங்க தொடர்ந்து. இதனால் இப்போது நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட வேலையோ இல்லை உங்கள் குடும்பத்தார்களெல்லாம் விட்டுட்டு தான் வரீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுறீங்க? இது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா மாதத்தில் ஒரு 4வது வாரம் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் மற்ற எல்லாம் மறந்துடுவோம். காலையில் இங்கே வந்துட்டா சாயந்தரம் வீட்டுக்கு போகிறதுக்கு 8 மணி ஆகும். மற்ற எந்த வேலையும் நாங்கள் பார்க்கறது கிடையாது. ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை 4 விழா பண்ணி போயிருக்கேன் மேடம். முதல்ல ஆடலாஸ் ஐயா, 2வது சண்முனந்தா ஐயா, சிவகாமி, 3வது வேணுகுட்டன், 4வது ஐயா கணேச ஐயா அவர்கள் தான். இது நீங்கள் இந்த பணியை முடிச்சுட்டு இன்னைக்கு முடிச்சோடனே நாளைக்கு நம்ம வேலைக்கு போகணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது ஐயோ நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம். எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு.
பிளேட் வச்சுருக்காங்க. அப்படின்னு தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்னால் நிற்க கூட முடியல, ஆனால் பண்ணணும்னு தோணுச்சு. இவங்கெல்லாம் பார்க்கும்போது, இந்த சின்ன பசங்க வயசானவங்களாம் பார்க்கும்போது என்னால் செய்யணும்னு தோணுது, அதனால் செஞ்சுட்டு இருக்கேன் நான். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து இந்த பணியை வந்து நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக சேனல் எஸ் தமிழ் சார்பாகவும் முன்னாடி சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்க நன்றி. இந்த குளத்தை தூர்வாரும் பணி பார்த்திங்கன்னா ஒரு 300 பேர் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் காலையிலேருந்து ரொம்ப வேகமாக உத்தியோகமாக ஒருத்தர் ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம் வாங்க. சார் வணக்கம். நாங்கள் சேனல் எஸ் தமிழ்லேருந்து வந்திருக்கோம். நீங்கள் இந்த தூர்வாரும் பணிகள் இந்த மன்றத்தில், இந்த இறைப்பணி மன்றத்தில் நீங்கள் எப்படி இணைஞ்சிங்க? உங்களுக்கான இந்த உத்வேகம் எப்படி வந்தது? இல்லை, இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் வீட்டில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் மூலமாக தான் வந்தது. என்னோடய குழந்தை வந்து ஒரு அடிக்கடிக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. நைட்டில் சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போது ரொம்ப மனசை கஷ்டப்பட்டு ஒருத்தர்கிட்ட பேசும்போது அப்போ வந்து அவர் வந்து சொன்னார், இந்த உழவார பணிக்கு வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களோட இது பாருங்கள் அப்படின்னா. ஸோ நான் சும்மா ஒரு கேஷுவலாக ஜஸ்ட்டு சரி வந்து பார்ப்போம், என்ன ஒரு செல்ஃபிஷாக ஒரு சுயநலமாக தான் வந்தது. இது எந்த ஒரு பொதுநலமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சுயநலமாக வந்தேன். சரி, என் குழந்தைக்கு சரியாகணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தேன். வந்து பார்த்திங்கன்னா அப்போது கூட்டு பிரார்த்தனை நடக்கும். ஸோ அந்த கூட்டு பிரார்த்தனை வந்து நடக்கும்போது அதுக்கப்புறமா வந்து படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றம் தெரிஞ்சுது என் வீட்டில் என்னோடய குழந்தைக்குன்னா. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு தொண்டா, அதாவது வந்து என்னென்னா அந்த மாதத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து இறைவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாளாகிடுச்சு. மற்ற நாள் எங்களுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வாழணும். அந்த ஒரு நாள் மட்டும் இறைவனுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வாழணும். ஸோ இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்காக வந்து அது ஒரு இது. ரெண்டாவது வந்து இந்த உழவார பணியோட அமைப்பாளர் கணேசன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா, ஏன் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு சந்தோஷத்தை, இந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் சொல்லி, மற்ற அடியாரங்களுக்கும் சொல்லி அதை புரிய வைக்கணும். இது மூலயமா இன்னொன்று அதுக்கப்புறம் உள்ளே வந்த பிறகு, முதல்ல சுயநலத்துக்காக வந்தது, அதுக்கப்புறம் என்ன வந்துடுச்சு அப்படின்னா, பல இடங்களில் வந்து பல கோயில்களில் வந்து கோயில்களோட நிலங்கள் ஆக்கிரமிப்பு, திருக்குளங்கள் ஆக்கிரமிப்பு, இந்த மதம் இந்த ஜாதி என்று இல்லாமல் எல்லாருமே அனைவரும் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டு அதற்குண்டான வருமானங்கள் இல்லாமல் பல கோவில்கள் கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இன்றளவும் பாழடைந்து சிதிலமடைந்து கிடக்கின்றன. இந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது எனக்கு வந்து என்னென்னா, இதை பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அங்கே உள்ள மக்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது எங்களோட ஒரு பணியாக இருக்குது. இது இன்றைக்கி நாங்கள் பண்ணிவிடுவோம். இன்னும் ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் பராமரித்தாங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை அவங்க பராமரிக்கலைன்னா திரும்பவும் இன்னொரு உழவார அமைப்பு வந்து இதை சரி பண்ணணும். அப்படி இல்லாமல் இது நம்மளோட இடம், நம்ம குளம், நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு தண்ணி வந்துருச்சுன்னா நம்ம அதை எப்படி வெளியே தள்ளுறோமோ அது போலவே இந்த இடங்களில் வந்து இது கோயில்களுக்கு உண்டானது. எல்லாருமே வந்து உட்காரலாம். இந்த இடம் இப்போ படிக்கட்டு இருந்து நல்ல குளம் அமைப்பாக இருந்ததுன்னா ஒரு சுற்றுலாத்தலமாக கூட வரும். மற்றவங்க கோயிலுக்கு வரும்பொழுது இந்த இடத்துல மனவங்க கொஞ்சம் உட்காந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ ஆரம்பத்தில் சுயநலமாக வந்தது, இன்றைக்கி முழுக்க இறைவனுக்காகவே நான் வந்து இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அதுதான் ஆண்டவன் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ஒரு சுயநலமாக வந்தது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பொதுநலமாகவே வந்து இப்போ பொதுநலங்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க தான் வந்து நம்மளோட கலாச்சாரத்தையும் பண்பாடையும் வந்து காப்பாற்றணும். கலாச்சாரம் பண்பாடுங்கிறது வந்து மதம் சார்ந்தது மட்டுமல்ல, மனிதம் சார்ந்ததும் சுத்தம் சார்ந்தது. இந்த இடத்துல சுத்தங்கிறது வந்து கோயில் மட்டும் சுத்தம் இல்லை, கோயிலை சுற்றி உள்ள இடங்கள் சுத்தமாக வச்சுட்டா அந்த இடம் ஒரு வீடு சுத்தமாக இருந்தால் அந்த தெரு சுத்தமாக இருக்கணும். அந்த தெரு சுத்தமாக இருந்ததுன்னா அந்த ஏரியா நல்லா சுத்தமாகிடும். அது போல தான் அந்த ஊருக்கு அந்த கோயில் முக்கியம். அந்த கோயில்களை வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நாங்கள் கை வச்சு எல்லாமே பண்ணும் பொழுது அது மற்றவங்களுக்கு இந்த ஊர்லேயே உள்ளவங்களுக்கு வந்து உள்ளூர் என்ன வரேன்னா, எங்கேருந்தோ வந்தவங்க இப்படி பண்ணும்போது நம்ம இடத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட்காக தான் நாங்கள் பண்ணுறோம். நேர்களே, காளிதாஸ் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு தகவலை வந்து நமக்கு தெரிவிச்சிருக்காரு. அதாவது நம்மளோட வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதே போல் நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் அந்த தெரு சுத்தமாக இருந்தால் அந்த ஏரியா ஃபுல்லாகவே சுத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாடை ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு புதிய பாரதமாக படைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான மன்றங்கள் அமைந்து ஒவ்வொரு குழுவாக அமைந்து இந்த மாதிரியாக செய்யக்கூடிய பணிகள், அதுவும் வந்து நாள் பூரா இல்லை, மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரியான சமூக பணிக்காக ஒவ்வொருவரும் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லா வேலைகளையும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் விட்டு மனத்தை தெளிவுபடுத்தி கொண்டு இந்த மாதிரியான சமூக பணிகளில் ஈடுபடும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நாடு வந்து கண்டிப்பாக தூய்மையான ஒரு பாரதமாக உருவாகும் அப்படிங்கிறது ஆணித்தனமான ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் கூட இதில் இருக்குது.
இந்த ஆலயம் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்ற நிறுவனர் திரு கணேஷ் அவர் நம்ம கூட இருக்கார். இவருக்கு எப்படி இந்த மாதிரியான உழவார் பணிகள் செய்யணும், விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவானது அப்படிங்கிறது கேட்டு தெரிந்து கொள்வோம். சார், நான் இந்த இவ்வளோ பேர் ஒரு 500 பேர் இந்த இதில் இருக்காங்க, இந்த மாதிரியாக எல்லாம் உழவார் பணிகள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி முதல்ல தோன்றியது? இது என்னோட ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி எம்காம் படிப்பு முடிக்கும்போது ரிசல்ட்டுக்காக நான் பெருங்களத்தூர் சென்றிருந்தேன். அப்போ ஒரு கோவில் என்னோட நண்பரோட அழைப்பின் காரணமாக ஒரு பெருங்களத்தில் உள்ள அகத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்லும்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே நான் அவசரமாக கிளம்பி ஆகணும்னு ஒரு ப்ரெஷர் பண்ணேன். அவர் சொன்னார், இல்லை ஒரு 2 நிமிஷம் அப்படின்னாரு. பிரதோஷம் அன்னைக்குன்றது எனக்கு தெரியாது. அப்போல்லாம் பிரதோஷக்கான இம்பார்ட்டன்ஸ் கூட எனக்கு இதே இல்லை. அப்போ அவர் கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆலயத்தில் வழிபாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அவர் பிரகாரங்கள்லாம் சுற்றி வரலாம், கூட்டமாக இருக்கணும். பிரகாரத்தில் போகும்போது நம்ம ஒரு பெரியவர் இந்த மாதிரி துண்டு எடுத்து மரங்கள்லாம் பாதைகளில் கிடக்கக்கூடியது, பக்த கொடிகளுக்கு இடையூறாக இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கார் போல். அது எனக்கு ஆழ்ந்த அந்த அர்த்தம் தெரியாமல் எதுக்கு இந்த வயசு அப்படின்னா போகும்போது அவர் அதை பற்றி எங்கள்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கேட்டார். கொஞ்சம் எடுத்து ஓரம் போட கூப்பிடுங்க. அப்போ நாங்கள்லாம் செஞ்சு அதை கொஞ்சம் செஞ்சு இது என்ன விஷயம் என்னென்னு அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது ஐயா அவர் ரிட்டையர்டு சதர்ன் ரயில்வே, ரொம்ப ஜாலியான மெத்தடில் போகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு இறை சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்க பரவாயில்ல, ஏதாவது ஒரு டயத்துக்கு வருவோம், இந்த மாதிரி செய்வோன்னு அப்படி அப்போ சாதாரண விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணி வேங்கி சொல்ல உட்காந்து நாங்கள் பேசணும். அப்போ பேசும்போது அவர் திருப்பி கூப்பிட்டுருந்தார் எங்களை. அப்போ நண்பர்களாக நாங்கள் இணைந்து போய் அதை பேசி ஆழமாக இது பண்ணி 2வது முறையாக நாங்கள் அதே வேங்க அகத்தீஸ்வரர் கோயிலில் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேராக போய் அந்த கோவிலில் அவர் செஞ்ச பணிகளில் மேற்கொண்டு கொஞ்சம் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதில் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக அப்புறம் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சு. அதுதான் எங்களோட முதல் ஒரு ஈர்ப்புக்கான விஷயம். ஸோ தொடர்ந்து எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு சார் நீங்கள் இந்த இதை மன்றம் ஆரம்பித்து? 16வது ஆண்டு இப்போ தொடங்கி. இப்போ இது வரைக்கும் ஆயிடுச்சு. 16 ஆண்டு ஆகிடுச்சு, 2002 அப்படின்னு. இப்போது இந்த மண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் இணைஞ்சிருக்காங்க? இணைஞ்சினா நான் இங்கே பார்த்தாலே ஒரு 500 பேருக்கு மேலே இருக்காங்க இல்லையா? இவர்கள்லாம் எப்படி இணைந்தார்கள்? இந்த எத்தனை ஆண்டு காலமாக இது இவ்வளோ பேர்த்தையும் வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? இவர்களெல்லாம் எப்படி இணைந்தார்கள்? இதை அந்த ஒரு தகவல் மட்டும் கொடுங்க சார். இந்த சேவையை நம்ம ஆரம்பிக்கும் போது எந்த விதமான ஒரு சிந்தனையும் எனக்கு கிடையாது. நல்ல விஷயம், ஆன்மீக தொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரில் ஒருத்தராக தான் இந்த தொண்டை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சுவாமி என்ன நினச்சிட்டாருன்னா அப்படியே அதை எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்தாரு. அது அவருக்கு செஞ்ச ஒரு வாய்ப்பு தான். அப்புறம் இதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பிளாட்ஃபார்மில் இதை ஏன் நம்ம ஒரு 10 பேர் 12 பேர்னு போனால் அந்த கோவிலோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷெட்யூல் இருக்கும். அப்போ இதுக்கு ஏன் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னும் போது அப்படியே அந்த செய்திகளை நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களை அப்படியே நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளஸ் ஆகி இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை உருவாக்கக்கூடியது சுவாமி திருவள்ளுவர் தான். இது கம்யூனிகேஷன் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமானது ஒரு தடவை பார்க்குறாங்க அவங்க. இப்படி ஒரு இதை விஷயம்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு. அதில் என்னென்னா முக்கியமாக குழந்தைகளோடு பார்த்துருப்பீங்க, குடும்பத்தோட குழந்தைகளோட எல்லா விஷயத்தையும் கலந்துக்குவாங்க. ஒன்று ஜென்ஸ் கலந்துக்குவார், இல்லை லேடிஸ் கலந்துக்குவாங்க, இல்லை குழந்தைகளை அந்த மாதிரிலாம் இல்லாமல் குடும்பங்களோடு கலந்தக்கூடிய ஒரு ஆன்மீகமான தருணத்தை அந்த ஒரு வாய்ப்போ ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் எத்தனை கோயில்கள் இதுவரையும் உங்களுக்கு தெரிந்த எத்தனை கோயில்கள் குளங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பீங்க? ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா? இவ்வளோதே வச்சுருப்போம். ஒரு அரௌண்டு ஒரு 200 கோயில்கள்கிட்ட வந்திருக்கோம். இது 189th டெம்பிள் ஆஸ் பர் ஷெட்யூலு. பட் நிறையா டெம்பிள் ஆனதுன்னு போயிருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் 189 ஆலயங்கள் குறிப்பாக செஞ்சுருக்கோம். இப்போது இந்த மாதிரியான கோயில்கள்லாம் சுத்தம் செய்யும்போது இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பாதுகாப்புன்றது எங்களுக்கு எல்லாமே சுவாமி எம்பெருமானோட துணையோடு தான் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம். சிவசிவான்னு சொல்லி கிளம்புறோம். சிவசிவான்னு போய் வீட்டில் சேர்ந்துருவோம். அது அவர் மேலே இருக்க ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஒரு இன்றைய உலகத்திற்கு தேவையான நிலைக்கு தேவையான ஒரு முதல் உதவி மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, ப்ரிகாஷன்ஸு, அது என்ன தேவை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நாங்களும் ப்ரிகாஷன் வச்சுருப்போம். சுவாமி திருவிழா அந்த மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஒரு
அவர்களுக்கு ஒரு இது மாதிரி நடக்கலை. அது இது வரைக்கும் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இறை நம்பிக்கையும் ஒரு நல்ல ஒரு சமூகம் இறைபக்தியோட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எந்த ஒரு இடையூறுகளும் வராது. அப்படி ஏன்னா இறைவன் பாதுகாப்பான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அப்புறம் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உணவு அப்படிங்கிறது நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இது என்ன ஒரு ஒரு மனிதனால் எல்லாமே பண்ண முடியுன்ற ரொம்ப சிரமம் மினிக்கக்கூடிய பொருளாதார நிலையில் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க சார்? உங்களுக்கு அந்த மாதிரியான சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையோடு எப்படி உருவாகி எப்படி சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எனக்கு தேவைப்படும். நம்ம ஆரம்பிக்கும் போது மெம்பர்ஸ் கம்மி. அப்போ நாங்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக நாங்கள் ஒரு 500 ரூபாய் 200 ரூபாய் ஷேர் பண்ணி போட்டு எல்லாம் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு சூழ்நிலையை நோக்கி போகும்போது அது கொஞ்சம் எங்களுக்கு மிஞ்சிய ஒரு செலவாக இருந்தாலும் சுவாமி எப்படி அடியார் கூட்டத்தை உருவாக்குனாரோ அது மாதிரி பொருளாதார சூழ்நிலையிலும் எனக்கு நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆடிட்டராக இருக்கிறதுனால நமக்கு வர்ற வருமானத்துலேருந்து கொஞ்சம் இதுக்காக நான் கேன் ஸ்பெண்ட் எவ்ரி மந்த் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் இந்த தொண்டோட சிறப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த தொண்டுக்கான செலவு என்பதை 2ஆம் பட்சமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இந்த பிறவியில் எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய வாய்ப்பு தொண்டு செய்வதற்கு. தொண்டு செய்யும் அடியார் கூட்டத்தை உருவாக்கி அந்த தொண்டு செய்யும் அந்தவர்களுக்கு இத்தனை கோயில்களை தமிழகத்தில் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு ஒரு பணியையும் எனக்கு சுவாமி கொடுத்துருக்காருன்னும் போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பணம் என்று பொருட்டு இல்லை, கஷ்டம்தான். இருந்தாலும் அது சுவாமி திருவருளால் ஏதோ ஒரு இது பண்ணுறோம். அதில் நமது அடியார்களும் அவர்களே முன் அவர்களால் விருப்பம் உள்ளது ஏதாவது கொடுப்பாங்க அடிக்கடி. நம்ம அதையும் ஏற்றுக்கொள்ளப்படும். அது அவரோட அன்பின் பால் இறையன்புடன் கொடுக்கறத நம்ம ஏற்றுக்குவோம். மேக்ஸிமம் ஃபினான்ஷியலை பொறுத்தளவு நாங்கள் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிக்குவோம். நம்ம எங்களுக்குள்ளேயே போட்டு பண்ணிக்கிறோம். இந்த இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யக்கூடிய இந்த இறைப்பணி மன்றம் அதை தவிர உங்களுடைய ப்ரொஃபஷனலாக நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்னா நிறைய விஷயங்கள், ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற யுக்தி வரும்போது அவங்க பல துறைகளில் இருந்து பல விஷயங்களை கையாள வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது தான் மற்றவர்களுக்கு சேவை செய்யணும், இறை வழியாக மற்றவர்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் வரும். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான துறைகளெல்லாம் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சார். நம்ம இதே 15 ஆண்டுகள் நமது அரிமா உலகத்தில், அதாவது லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னலில் உங்களுக்கு தெரியும், அதில் அரிமா மாவட்ட தலைவராக இப்பொழுது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாவட்ட தலைவராக இருக்கேன் சென்னை மாவட்டத்தில். ஆமாம். ஏன்னா இதுக்கு நமது கவர்னர்கள் அரிமா ஆளுநர்கள் இந்த சர்வீஸ். சேனல்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோவிலில் தான் இருக்கேன். இந்த கோவிலை சுத்தம் செய்யக்கூடிய பணி, அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தை இங்கே இருக்கக்கூடிய குளத்தை தூர்வாருகின்ற பணியை செய்யக்கூடிய இந்த மன்றத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து அந்த பணியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தூய்மை பற்றின ஒரு விழிப்புணர்வையும் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீதி உலாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் சுந்தரவள்ளி அவங்க தான் இதை துவங்கி வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே தூய்மை அப்படிங்கிற என்ன தெரியும்னா 20 ஆண்டுகளுக்கு முதல்ல தண்ணீர் எடுத்து குடித்து கொண்டிருந்த இந்த குடிநீர் ஆதாரமாக இருந்த இந்த குளம் தூர்வாராமல் இப்படியே இருக்கிறது. அந்த தூர்வாரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் கோவில் எவ்வளோ சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை உணர்த்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. இந்து ஆலயம் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தை சேர்ந்த கணேஷ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. சேனல்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோவிலில் தான் இருக்கேன். இந்த கோவிலை சுத்தம் செய்யக்கூடிய பணி, அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தை இங்கே இருக்கக்கூடிய குளத்தை தூர்வாருகின்ற பணியை செய்யக்கூடிய இந்த மன்றத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து அந்த பணியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தூய்மை பற்றின ஒரு விழிப்புணர்வையும் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீதி உலாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் சுந்தரவள்ளி அவங்க தான் இதை துவங்கி வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே தூய்மை அப்படிங்கிற என்ன தெரியும்னா 20 ஆண்டுகளுக்கு முதல்ல தண்ணீர் எடுத்து குடித்து கொண்டிருந்த இந்த குடிநீர் ஆதாரமாக இருந்த இந்த குளம் தூர்வாராமல் இப்படியே இருக்கிறது. அந்த தூர்வாரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் கோவில் எவ்வளோ சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை உணர்த்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. இந்து ஆலயம் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தை சேர்ந்த கணேஷ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.
அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோவிலில் தான் இருக்கேன். இந்த கோவிலை சுத்தம் செய்யக்கூடிய பணி, அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தை இங்கே இருக்கக்கூடிய குளத்தை தூர்வாருகின்ற பணியை செய்யக்கூடிய இந்த மன்றத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து அந்த பணியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தூய்மை பற்றின ஒரு விழிப்புணர்வையும் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீதி உலாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் சுந்தரவள்ளி அவங்க வந்து தான் இதை துவங்கி வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே தூய்மை அப்படிங்கிற என்ன தெரியும்னா 20 ஆண்டுகளுக்கு முதல்ல தண்ணீர் எடுத்து குடித்து கொண்டிருந்த இந்த குடிநீர் ஆதாரமாக இருந்த இந்த குளம் தூர்வாராமல் இப்படியே இருக்கிறது. அந்த தூர்வாரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் கோவில் குழந்தை எவ்வளோ சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை உணர்த்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. இந்து ஆலயம் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தை சேர்ந்த கணேஷ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இந்த இறைப்பணி மன்றத்தில் நிறைய பேர் ஒன்றிணைந்து வந்து இந்த பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த பணிகளை பொதுவாக பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் முதற்கொண்டு வயதானவர்கள் சின்ன சின்ன குழந்தைங்க கூட பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதுவே வந்து ஒரு பெரிய ஆர்வமான ஒரு விஷயம் தான். என்றால் ஒரு கை மட்டுமே அசைத்தால் ஓசி வருவது கிடையாது. எல்லாரும் இணையும் பொழுது தான் சுத்தமும் சுகாதாரம் அப்படிங்கிறது நமக்கு நிலைத்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த இடத்துல இந்த மன்றத்தில், அதாவது இந்த இறைப்பணி மன்றத்தில் இணைந்து இந்த வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பெண்கள் முதற்கொண்டு வயதானவர்கள் எல்லாருமே இருக்காங்க. இவங்க என்ன மாதிரியான உணர்வுகளை, எப்படி இவங்களுக்கு இந்த எண்ணங்களை தூண்டப்பட்டது அப்படிங்கறத கேட்கலாம். இந்த இந்து ஆலயம் சுத்தம் செய்யும் இந்த இறைப்பணி மன்றத்தில் நீங்க எப்படி இணைஞ்சீங்க? முதல்ல உங்க பெயர் என்ன? லோகநாதன். சீனிவாசன். நீங்க எப்படி இதுல வந்து இந்த மன்றத்தில் இணைஞ்சு இப்படிப்பட்ட இந்த சுத்தம் பண்ணக்கூடிய பணிகள் மற்றும் இந்த குளங்கள் தூர்வாரக்கூடிய பணிகள் எல்லாம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி தான் எங்களுடைய குரூப்போட கிடச்சிது. என்னோட மனசில் அகப்பட்டது. அப்பர் காட்டின வழி, அவர் காட்டின வழியில் நான் செல்கிறேன். அவர் காட்டின வழியில் போகிறேன். அவர் காட்டி கொடுத்துட்டாங்க. இந்த வழியில் நான் மற்றும் அனைத்து எல்லா நம்ம நண்பர்கள் சுற்றாதெல்லாம் வந்து தொண்டு செய்கிறாங்க. அப்பர் காட்டின வழி. நீங்கள் இந்த பணியை வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இதில் இணைஞ்சிங்க? இந்த மன்றத்துலேருந்து எப்படி உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க? வந்து பண்ணுறது அவங்க ஒருத்தர் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் தான் நான் இதில் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து பெரிய பெரிய கோயிலெலாம் பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கழுக்குன்றம், அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய கோயிலெலாம் கூட பண்ணியிருக்கோம். நிறைய எங்கள் மெயினாக வந்து எங்களுக்கு வந்து விழிப்புணர்வு தான். உழவார விழிப்புணர்வு எல்லாரும் வந்து சுத்தமாக வச்சுருக்கிறதுக்காக ஒரு அந்த அந்த கோயில் அந்தந்த ஊரில் போய்ட்டு அப்படியே உழவார பண்ணி விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்துவோம். அது கையில் வாத்தியெல்லாம் வச்சு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட இது நாங்கள் ராமேஸ்வரத்துலாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 700 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க நல்லா செமையாக பண்ணோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் திருவையாறில் பண்ணோம். திருவையாறு, ராமேஸ்வரம்,